ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். மகா பெரியவர் வேத நெறிப்படி வாழ்ந்தவர். அவர் வேதம் சத்தியம், வேத வாக்கு பொய்க்காது அப்படிங்கிறத அவர் வாழ்ந்து காட்டினதோடு மட்டும் இல்லை, அதை பிரத்யட்சமாக அது எப்படி வேதம் பொய்க்காது அப்படிங்கிறத பல விஷயங்களில் பல சமயங்களில் அவர் நமக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறார். அந்த மாதிரியான ஒரு விஷயம் நவராத்திரி சமயத்தில் மெட்ராஸில் சென்னைக்கு பக்கத்தில் எண்ணூர்னு ஒரு இடம், அந்த இடத்துக்கு பக்கத்தில் கார்வேட் நகர்னு ஒரு தீவு மாதிரியான ஒரு இடம். அந்த கார்வேட் நகருக்கு எண்ணூர்லேருந்து கொஞ்சம் தூரம் படகுல தான் போகணும். அந்த மாதிரி இடத்துல ஒரு நவராத்திரி சமயத்தில் பெரியவர் முகாம் போட்டு அங்கே தான் நவராத்திரி பூஜை பண்ணிட்டு இருந்தார். அந்த நவராத்திரி 9 நாளும் பெரியவர் காஷ்ட மௌனம். காஷ்ட மௌனம்னா சாதாரண மௌனம்னா பேசுகிறதில்ல, காஷ்ட மௌனம்னா சைகையால் கூட அவர் எதுவும் சொல்ல மாட்டார். அந்த மாதிரி காஷ்ட மௌனமாக இருந்துட்டு நவராத்திரி பூஜையை பண்ணிட்டு இருந்தார். 10வது நாள் விஜயதசமி, நவராத்திரி பூஜையெல்லாம் முடிஞ்சு ரொம்ப கோலாகலமாக விமர்சையாக விழாவெல்லாம் நடந்தது. பக்தர்கள் அன்றைக்கி பெரியவர் அன்றைக்கி காஷ்ட மௌனத்தை முடிச்சுட்டு எல்லாருக்கும் தரிசனம் தந்துட்டுருந்தார். அது விரதம் முடித்து அவர் பேசுகிறாருங்கிறதுனாலே அன்றைக்கி அவரை பார்க்குறதுக்கு ஏகப்பட்ட கூட்டம். விஜயதசமி வேறு, அவரை பார்த்துட்டு நவராத்திரி பூஜை முடிஞ்சிருக்கு, அவரை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகணுன்னு பெரிய ஏகப்பட்ட கூட்டம் அன்றைக்கி. அப்படி கூட்டத்தில் ஒரு ராமமூர்த்தி சர்மான்னு ஒரு வேத பண்டிதர் அவரும் வந்திருந்தார். வருமான வரித்துறையிலேருந்து ஒரு பெரிய அதிகாரி அவரும் இருந்தார். எல்லோரும் வரிசையாக பெரியவரை பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு பிரசாதம் வாங்கிட்டு போயின்னு இருந்தார். அப்போ ராமமூர்த்தி சர்மாவும் இந்த அதிகாரியும் பக்கத்தில் 2 பேரையும் உட்கார சொன்னார். உட்காந்துட்டு 2 பேரையும் சேமலாபம்லாம் விசாரித்தார். எப்படி இருக்கேள், என்ன ஏது அப்படின்னு. திடீர் அவர் கையில் அந்த சமயத்தில் விசாரிக்கும் போதே ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து அப்படியே உரிச்சுட்டே இருந்தார் பெரியவர். அந்த ஆரஞ்சு பழத்தை உரிச்சுட்டே அவள் 2 பேர்கிட்டையும் பேச்சு கொடுத்தார். பேச்சு கொடுத்துட்டு சும்மா சாதாரணமாக விசாரிக்கிற மாதிரி ராமமூர்த்தி சர்மா அவர்கிட்ட, உனக்கு மாதம் எவ்வளோ வருமானம் வரும் அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், எனக்கு ஏதோ ஒரு 300 400 போல் மாத வருமானம். அது சம்பவம் நடக்கிறது ஒரு 40-50 வருஷம் முன்னாடி. 300 400 வரும் அப்படின்னார். சரி, மாதம் ஏதாவது இதை தவிர கடன் வாங்குவியா அப்படின்னு கேட்குறார் பெரியவர். ஆமாம், மாத கடைசியில் கொஞ்சம் திடீர்னு கொஞ்சம் பற்றாக்குறையாக இருந்ததுனாக்க ஏதோ 10-20 இந்த மாதிரி கடன் வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறார் ராமமூர்த்தி சர்மா. அடுத்தது இந்த வருமான வரித்துறை அதிகாரிகிட்ட, உனக்கு எவ்வளோ சம்பளம் அப்படின்னார். அவர் சொல்கிறார், எனக்கு 10,000 ரூபா சம்பளம் அப்படின்னு சொல்கிறதோடு நிறுத்தாமல், அவரை கடன் வாங்குவியோன்னு கேட்ட மாதிரி நம்மளையும் கேட்பாரோ அப்படின்னு நினச்சிட்டாரோ என்னமோ, இவரே தானாக முன்கூட்டியே சொல்லிட்டார். 10,000 ரூபா சம்பளம் வந்தாலும் பற்ற மாட்டேங்கிறது, இருந்தாலும் நானும் மாத கடைசியில் எப்படி 1000 2000 அப்படின்னு கடன் வாங்கி அப்புறம் சம்பளம் வந்து அப்படி திருப்பி கொடுத்து இந்த ரொட்டேஷனில் தான் ஓடின்னு இருக்கு, எவ்வளோ வந்தாலும் சரியாக இருக்குது அப்படின்னு இவராக சொன்னார் வருமான வரித்துறை அதிகாரி. பெரியவர் வந்து, ஆமாம், எவ்வளோ சம்பளம் வந்தாலும் போகாது, ஏன்னா நம்ம தேவையை அதிகரிச்சுட்டே போகிறோம், தேவையை ஒரு அளவில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம எது அத்தியாவசியமோ அதுக்கு மட்டும் நம்ம செலவழித்தோம்னா நமக்கு பணமும் மீதமாகும், மீதமாகிற பணத்தை வச்சுட்டு நம்ம நல்ல காரியங்களுக்கு செலவழிக்கலாம் அப்படின்னு 2 பேருக்கும் ஒரு உபதேசம் மாதிரி சொன்னார். செலவுகளை குறைச்சிட்டு தேவைகளை குறைச்சிட்டு ஆசைகளை குறைச்சிட்டு நல்ல காரியத்துக்கு செலவழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உபதேசம் மாதிரி அதை சொன்னார். சொல்லிகிட்டே இருக்கும்போதே இந்த கையில் இருந்த ஆரஞ்சு பழத்தை முழுசாக உரிச்சிட்டார். தோல் இல்லாமல் முழு பழத்தை எடுத்து கொடுத்து அந்த வருமான வரித்துறை அதிகாரிகிட்ட அந்த பழத்தை கொடுத்தார். இதில் எவ்வளோ சொலை இருக்குது எண்ணு அப்படின்னார். அந்த வருமான வரித்துறை அதிகாரி வந்து பழத்தை 2ஆக பிரித்தார். 2ஆக பிரிச்சுட்டு எண்ணினார். ஒரு பக்கம் 6, இன்னொரு பக்கம் 5, 6 5 11 சொலை இருக்குது அப்படின்னு சொல்கிறார் பெரியவர்கிட்ட. உடனே பெரியவர் வந்து, ஷட்டுன்னா 6, இப்போ வந்து ஷடாட்சரம் சரவணபவ ஷடாட்சரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஷட்டுன்னா 6, பஞ்ச அப்படின்னா 5, பஞ்ச பாண்டவர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பஞ்ச அப்படின்னா 5, அப்போ ஷட் பஞ்ச பலம் அப்படின்னு கூட, ஷட் பஞ்ச பலம் அப்படின்னா 6 5 11 சுளைகள் கொண்ட பழம் அப்படிங்கிற மாதிரி ஷட் பஞ்ச பலம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா அப்படின்னு அந்த வருமான வரித்துறை அதிகாரியை பார்த்து பெரியவர் கேட்டார். உடனே 2 பேருக்கும் அவருக்கு ஆச்சரியம். வருமான வரித்துறை அதிகாரி ஒரு நிமிஷம் நடுங்கி போயிட்டார். நடுங்கிட்டு எழுந்துட்டு அப்படியே நமஸ்காரம் பண்ணார்.
பக்கத்தில் அந்த ராமமூர்த்தி சர்மா அவரும் எழுந்து பெரியவரை அப்படியே சாஷ்டாங்கமாக 2 பேரும் நமஸ்காரம் பண்ணான். தப்பு தான் புரிஞ்சுட்டேன் அப்படின்னார். என்னன்னு பார்க்குறவாளுக்கு புரியலை. அதுக்கப்புறமா அந்த பக்கத்துலேருந்து அந்த சிஷ்யர் தான் அங்கே சுற்றி இருக்கிறவாளுக்கு விளக்கம் கொடுத்தார். என்னன்னு கேட்டால், இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி அந்த ராமமூர்த்தி சர்மா தான் அந்த வருமான வரித்துறை அதிகாரி வீட்டில் புரோகிதம் பண்ணுறார். அவர் வீட்டில் நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் இவர் தான் புரோகிதம். அப்படி போயிருந்துருக்கிற போது ஒரு ஹோமம், அதுக்காக போகும்போது ஏதோ பூஜையில் இவர் ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து ஷட் பஞ்ச பலம் அப்படின்னு நைவேத்தியத்தும் போது ஏதோ சொல்லிட்டார். அதை இந்த பொதுவாக ஆரஞ்சு பழத்தை நாரங்க பலம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. நாரங்கம்னா நார்த்தங்காயோட வகையிலேருந்து வந்ததுனால நாரங்க பலம் அப்படிங்கிறது உண்டு. அந்த மாதிரி ஆரஞ்சு பழத்தை ஷட்பஞ்ச பலம் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ ஷட்பஞ்ச பலம் அப்படின்னு சொல்லிட்டேலே, நாரங்க பலம்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஷட்பஞ்ச பலம்னு சொல்லிட்டேலே அப்படின்னு இந்த ராமமூர்த்தி சர்மாவை அந்த அதிகாரி கடிச்சிட்டார். தப்பு இல்லையா அப்படின்ட்டு. இவருக்கு என்ன சொல்கிறதுன்னு புரியல. சரி, இருந்தாலும் அவர்கிட்ட கொஞ்சம் அவர் கடுமையாக பேசினதும் இவருக்கு வருத்தமாகிடுது. இருந்தாலும் அவர்கிட்ட ஒன்றும் காமிச்சிக்கல. சரின்ட்டு பேசாமல் விட்டுட்டார். அதை குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி ராமமூர்த்தி சர்மா ஒன்றும் சொன்னதில் தவறு இல்லை அப்படின்னு குறிப்பிட்டு காமிக்கிற மாதிரி இதை ஷட்பஞ்ச பலம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா அப்படின்னு பெரியவர் அந்த அதிகாரிகிட்ட கேட்குறார். இது என்னென்னா, ராமமூர்த்தி சர்மா வேத பண்டிதர். அவர் சொன்னது தவறாக போகாது. வேதம் படித்தவா சொன்னது தவறாக போகாது. வேதம் படித்தவா சொன்னது சத்தியம், அவள் வாக்கு பொய்க்காது அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக இந்த ஒரு விளையாட்டை அவர் பெரியவர் நடத்தி காமிச்சிருக்கார். அதில் இன்னொன்று என்னென்னா, இந்த ராமமூர்த்தி சர்மா பெரியவர்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லவே இல்லை. பெரியவருக்கு இது எப்படி தெரிஞ்சதுன்னு யாருக்கும் தெரியலை. இதில் அதிசயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. சர்வேஸ்வரனுடைய அவதாரமான பெரியவருக்கு தெரியாதது ஏதாவது உண்டா? ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.